Hello all, this is Felsi from Metaflame. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிங் சீரீஸில் ப்ராப்ளம் நம்பர் 10 செக் வெதர் டூ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் anagrams அப்படின்ற ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா செக் வெதர் டூ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் anagrams. ஸோ anagramsனால் என்னன்றதை நம்ம இப்போ முதல்ல பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம லிசன் அண்ட் சைலண்ட் சொல்லி 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். இதில் லிசனோட லென்த் பார்த்திங்கன்னா 6, அதாவது the number of character in a string பார்த்தீங்கன்னா 6 and length of silent term 6 தான். ஸோ நம்ம anagrams செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா length should be equal. ஸோ 2 ஸ்ட்ரிங்லையுமே நம்மளுக்கு லென்த் ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the characters. ஸோ இதில் L இருக்குது, இதுலேயும் L இருக்குது, I, S இருக்குது, S, T, E, N இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே 2 ஸ்ட்ரிங்லையுமே அக்கர் ஆகிருக்கணும். பட் ஆர்டர் சேஞ்ச் ஆனால் பரவாயில்ல. ஸோ லென்த் அண்ட் கேரக்டர் சேமாக இருக்கணும், பட் ஆர்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ அதுதான் anagrams அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா given two strings determine whether they are anagrams of each other. ஸோ இப்போ நம்ம வந்து 2 strings are called anagrams if they contains the same characters with same frequency, அதாவது சேம் லென்த் இருக்கணும், but the characters may appear in different order. ஸோ சேம் frequency and same set of characters இருக்கணும், ஆனால் நம்மளுக்கு ஆர்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுதான் anagrams. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து anagramஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து we are going to return anagram, இல்லைனா not anagram அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இன்புட்டில் லிசன் இருக்குது அண்ட் சைலண்ட் இருக்குது. ஸோ இது anagramsன்றனால நம்மளுக்கு அவுட்புட் anagram அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய கேரக்டர் ஃப்ரீக்வன்சிஸ் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அண்ட் இன்டிகிரல். ஸோ இதில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ரெண்டுத்துலையுமே சேமாக தான் இருக்குது அண்ட் வேர்ட்ஸுமே கேரக்டர்ஸுமே சேமாக இருக்குது வித் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஸோ அதனால் அது anagram. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஸோ ஆப்பிளுக்கு நம்மளுக்கு லென்த் 5, அப்ளைக்கும் லென்த் 5 தான். பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இ இருக்குது ஆப்பிளில் அண்ட் இங்கே அப்ளையில் ஒயின்னு இருக்குது. ஸோ அது சேமாக இல்லாதனால நம்ம நாட் anagram அப்படி சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா நம்ம லென்த் வந்து செக் பண்ணணும் anagramsக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் 1 லென்த் நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 2 லென்த், 2 லென்த்துமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து anagramஸில் லென்த் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அது நாட் ஈக்குவல் டு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அரே. ஸோ நமக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி அரே எப்பவுமே நம்ம வந்து 256 அப்படின்ற சைஸில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். பிகாஸ் ASCII வேல்யூஸ் 255 வரையும் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபுல் சைஸ் ஃப்ரீக்வன்சி அரேக்கு 256 அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி அதனுடைய கேரக்டர்ஸை ஃப்ரீக்வன்சி அரேயில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1 கேரக்டரை ஒன்று ஆக்சஸ் பண்ணி அதனுடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம ஃப்ரீக்வன்சி அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இந்த ஸ்டெப் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கேரக்டரோட ஃப்ரீக்வன்சிஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் s1.character 5++ யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு லிசன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைம் என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தோடைய ஃப்ரீக்வன்சிஸும் ஸ்டோர் ஆகி ஃப்ரீக்வன்சி அரேயில் இந்த மாதிரி நம்மளுக்கு அதனுடைய பர்டிகுலர் கேரக்டரோட ஃப்ரீக்வன்சி ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்ட்ரிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஃப்ரீக்வன்சியில் 1 இருக்குது. ஸோ என்னோட செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸையும் இதுவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ எனக்கு மறுபடியும் என்ன ஆகும்னா 0 அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்டையர் ஃப்ரீக்வன்சி அரேவும் ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்ம 256 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்ணி ஃபார் லூப்பை நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி எலிமெண்ட் 0 இல்லை அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து லிசன் அப்படின்ற பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்துடுவோம். செகண்ட் ஸ்ட்ரிங்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா அதே பர்டிகுலர் கேரக்டரை நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம். அதாவது இப்போ 1 இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 0ன்னு ஆகிடும். ஸோ நம்ம கேரக்டர் மேட்ச் ஆகிடும். இதில் ஏதாவது ஒன்று 0 இல்லை அப்படின்னா அப்போ அது வந்து சேம் ஆகிட்டான்னு அர்த்தம். ஸோ நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லிசனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து LISTEN இது எல்லாத்தையுமே ஒரு டைம் அக்கர் ஆயிருக்கு. ஸோ அதனோட ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே 1 அப்படின்னு சொல்லி பர்டிகுலர் இதில் ஸ்டோர் ஆயிரும். செகண்ட் ஸ்ட்ரிங் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அகெயின் நம்ம ஒரு கேரக்டர்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ எஸ்ஸுக்கு வந்து ஆல்ரெடி 1 அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வன்சியில் இருந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி எஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி 1 அதான் இங்கே இருக்குது. ஸோ அது கூட நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி அக்கர் ஆகிடும்.
ஸோ இதில் நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் S2 டாட் கேரட் ஆஃப் I மைனஸ் மைனஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் எஸ்ன்றது 115 ஆஸ்கி வேல்யூ. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 115 ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைனஸ் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா S2 டாட் கேரட் ஆஃப் I மைனஸ் மைனஸ். அப்போனா என்ன அர்த்தம்னா 1 மைனஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 115ன்ற இண்டெக்ஸில் 1ன்ற இந்த ஃப்ரீக்வன்சியோட -1 பண்ணும்போது நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு கேரக்டரும் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அது எல்லாத்தோடைய ஃப்ரீக்வன்சியும் மறுபடியும் நம்ம ரெடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே அகெயின் 0ன்னு கிடைக்கும். அப்போனா நம்மளுக்கு கேரக்டர் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சேம் கேரக்டர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய ஃப்ரீக்வன்சி 1ஆக இருந்தது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் மெயின் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் அனகிராம் சொல்லி ஒரு பூலியன் ரிட்டர்ன் டைப் வச்சுட்டு 2 ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னா நம்ம லென்த்து தான் செக் பண்ணணும். ஸோ லென்த்து ஸ்ட்ரிங் 1ஓட லென்த்தும் ஸ்ட்ரிங் 2ஓட லென்த்தும் நாட் ஈக்குவல் டு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் 1ஓட லென்த்தை ஆக்சஸ் பண்ணி ஒரு கேரக்டர்ஸோடைய ஃப்ரீக்வன்சிஸையும் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 2ஓடைய லென்த் ஆக்சஸ் பண்ணி ஒரு கேரக்டரும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது மைனஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இந்த பர்டிகுலரில் நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி அகெயின் நம்மளுக்கு 0 மாறிடும். சேமாக இந்த கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அகெயின் நம்ம I = 0 to 256 சொல்லி ஃப்ரீக்வன்சி அரேவை நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம 256 நம்ம வந்து கவுண்ட் கொடுக்கணும். பிகாஸ் நம்மளோட ஃப்ரீக்வன்சியில் 256 வரையும் இருக்குது. அண்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் I நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் அது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஈக்குவல் கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் நம்ம வந்து ஸ்கேனர் கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரிங் 1 நான் வந்து கெட் பண்ணிட்டேன் அண்ட் ஸ்ட்ரிங் 2 நான் வந்து கெட் பண்ணியாச்சு. இப்போது ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் அது ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அனகிராம் சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நாட் அனகிராம் சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். அண்ட் நம்ம இப்போ ஸ்கேனர் கிளாஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். கம்பைல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இன்புட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிசன் அண்ட் சைலண்ட் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து அனகிராம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. ஸோ அகைன் நான் கம்பைல் பண்ணி டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆப்பிள் அப்படி சொல்லி கொடுக்குறேன் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து அப்ளை அப்படி சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாட் அனகிராம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் அண்ட் லென்த் சேமாக இருந்துச்சுன்னா அனகிராம்னும், ஏதாவது கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நாட் அனகிராம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் செக் வெதர் 2 strings ஆர் அனகிராம். ஸோ இது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ.